ஹாய்ங்க, வணக்கம். வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக். ஒரு கொஞ்சம் பொருட்கள் தான் போட்டிருக்கேன், பிடிச்சவங்க பாருங்கள். நிறைய பொருட்கள் இருக்குது, ஆனால் போட நேரம் இல்லை. நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. நம்ம முதல்ல பார்க்குறது ஒரு வெண்கல டம்ளருங்க. நான் கைக்குள்ளே வைக்கிறதுக்கு பாருங்களேன், எத்தனை சைஸ் இருந்ததுன்னு நீங்கள் பார்க்கலாம். சைஸும் காட்டுறேன் நான். நல்லா திருத்தமாக இருக்குங்க. அது குட்டி டம்ளர் தான், ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும். மேலே வாய் ஒரு 2.5 இன்ச்சு. நல்லா நீட்டாக இருக்குங்க. வேணுன்றவங்க கேளுங்க. 950, 950 ரூபா. அடுத்ததாக பார்க்குறது ஒரு சுண்ணாம்பு கூடுங்க. இப்போ ஆயில் டிஸ்பென்சராக யூஸ் பண்ணுறாங்க, அதனால் இது புல் பாலிஷ்டோடு இருக்குது. அது சைடில் ஹூக்கு இல்லாததுனால நான் காப்பர் கம்பி போட்டிருக்கேன். அப்படியே கூட மேலே வச்சுக்கலாம், நான் கம்பி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கட்டி பித்தளை இல்லைங்க, இது கெட்டி வெண்கலம். நல்லா வெயிட்டாக இருக்குது, கையில் தூக்கும் போதே தெரியுது. அந்த குமிழை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். பாருங்களேன், அவ்வளோ வெயிட்டு. நல்லா நீட்டாக இருக்குது. நீங்கள் சுண்ணாம்பு கூடாவே கூட பயன்படுத்தலாம், இல்லை ஷோகேஸ்லேயும் வைக்கலாம். நல்லா அழகாக இருக்குது. எந்த டேமேஜ் எதுவும் இல்லை. அந்த கம்பி ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, மூடியும் அதுவும் அந்த இடத்துல மட்டும் காப்பரில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு இருக்குங்க ஹைட், அவ்வளோதான். ரொம்ப ஹைட்டும் கிடையாது, அது லிமிட்டாக சின்னது தான். இது தாளங்க, புரட்டாசி மாதம் இல்லையா, எனக்கு தாளம் ஒன்று கிடச்சது, அது போட்டிருக்கேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1400, 1400 ரூபா. நல்ல கணீர்னு ஒழிக்குதுங்க. வெண்கலத்தில் தான் பெரும்பாலும் தாளம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சிவனுக்கு பண்ணுறதெல்லாம் பெருசு இருக்கும், 4 கிலோ 5 கிலோ அளவில் இருக்கும். இது நல்ல குட் கண்டிஷனாக இருக்குது. வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. 1400. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு மினி சைஸ் கிண்ணங்க. எப்போவும் நீங்கள் கேட்பீங்க இல்லையா, இந்த வெண்கல கிண்ணம் பெருசு கிடச்சிடுது சம்டைம், ஆனால் இந்த சின்னது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. எப்போயோ ஒன்று கிடைக்கிறத பாலிஷ் பண்ணி போடுறோம். இது பாலிஷ் இல்லாமல் தான் வந்தது, கருப்பாக இருந்தது. நான் பாலிஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன். நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு 3 இன்ச்சு உயரம் இருக்குங்க, அவ்வளோதான். இந்த உதட்டுக்கிட்ட என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் பாடி ஃபுல்லாகவும். வார்ப்பு ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊற்றக்கூடிய ஒரு பாத்திரம் இது. சட்டி டைப்பில் இருக்குது, சின்னதாக இருக்குது. அடுத்ததான் நாம் பார்க்குறது ஒரு பாக்ஸுங்க, பித்தளை பாக்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கேட்டவங்க பார்த்தீங்கன்னா அது கேளுங்க, தரேன் உங்களுக்கு. பழைய பாக்ஸு தான், புதுசு கிடையாது, இது பழசு தான். அப்படியே போட்டிருக்கேன் நான். ஏதாவது பொருள் போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், ஜுவல் கூட போட்டு எடுத்து வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாங்க. இது நல்லா இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா 800 ரூபா, 800 ஒன்லி. பித்தளை தாங்க, இது பித்தளை டப்பா தான். அடுத்ததான் நம்ம பார்க்குறது ஹார்ட் ஷேப்பில் உள்ள, பெருசு கிடையாது, நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன், அளவு பார்த்துக்கோங்க. அதனோட அந்த தாழ்பால் மட்டும் வேறு தான். மற்றபடி பாக்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு வெள்ளைப்பித்தளை மாதிரி இருக்குது. டிசைன் நிறைய இருக்குது, பாடி ஃபுல்லாகவே டிசைன் தான். கீழ்ப்பகுதி மட்டும்தான் ப்ளெயினாக விட்டுருக்காங்க, மற்ற இடமெல்லாம் ஃபுல்லாக டிசைன் தான். மேலே மூடியும் டிசைனோடு இருக்குது, கீழ்ப்பகுதி மட்டும் க்ளோஸாக இருக்குது. எதுவும் விழக்கூடாது இல்லையா, அதனால் க்ளோஸாக இருக்குது. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது நீட்டாக இருக்குது. 1650ங்க இதோட ரேட்டு. 1650, 1650 ரூபா. ஜூம் பண்ணி பாருங்கள் அளவு, நான் கொஞ்சம் அளவு மாற்றி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது, அளவு பார்த்துக்கோங்க, உயரமும் பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது, குட் கண்டிஷன். ஆனால் அந்த தாழ்பால் மட்டும் வேறு தான், அதனோட ஒரிஜினல் தாழ்பால் அதில் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லிடணும் இல்லையா, அதனால் அதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இது முக்காலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் வேணுன்றவங்க கேளுங்க, அளவும் நான் கரெக்டாக இடம் சொல்கிறேன். நல்லா சமமாக இருக்குது. இந்த கோடு மட்டும் போட்டிருக்காங்க, பேர் எழுதியிருக்காங்க. பழமையானதுன்றதுக்கு ஆதாரம் அதில் பேர் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், நீங்கள் பாருங்கள் அதில் என்ன பேர் இருக்குதுன்னு படித்து பாருங்கள். பின்பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டை எப்படி வச்சு ஒரு இதில் அடிப்பாங்களோ அதே மாதிரி, வெல்டிங் கிடையாதுங்க, ரிவிட்டுன்னு நினைக்கிறேன். க்ளோஸ்டு ரிவிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தடி பாருங்கள், ஒவ்வொரு காலம்
குட் கண்டிஷன், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அருமையான முக்காலி. இது அளவு காட்டுறாருங்க, கால் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. டிசைன் எதுவும் இல்லை இதில், அதனோட அமைப்பு மட்டும் ரொம்ப பிளெயினாக அழகாக கொடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க கேளுங்க. நல்ல வெயிட் இருக்குங்க. அது அகலுங்க, அகல் ஒவ்வொரு வாட்டியும் போட போட கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. அதனால் நான் மறுபடியும் போட்டுட்ருக்கேன். ஒரு செட் அகல் 1200 ரூபா, இன்னொரு செட் அகல் 1500 ரூபா. ரெண்டும் சேர்த்து 1500, ரெண்டும் சேர்த்து 1200. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அதுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோ. 1 2 முதல்ல உள்ளது 1200, இந்த பக்கம் உள்ளது 1500. எனக்கு தெரியும் எது 1200 1500ன்னு. இங்கே கேளுங்க, அதை நான் அனுப்பி வைக்கிறேன். வெங்கலங்க, ரெண்டுமே வெங்கலம் தான். ஒரு 2 இன்ச்சு இருக்கும், அவ்வளோதான். கார்த்திகை வருதுல, அந்த நேரத்தெல்லாம் என்னால் இது கிடைக்குமான்றதே எனக்கு தெரியல. இப்போவே கிடைக்கும்போது வாங்கி வச்சுக்கோங்க. சிலதெல்லாம் அந்தந்த நேரத்தில் வாங்கும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ கிடைக்கும்போது வாங்கிக்கோங்க. ராதாகிருஷ்ணனுங்க, இது நான் நிறைய போடலைங்க, 600 போட்டிருக்கேன். இது பளிங்கு கல். வேணுன்றவங்க கேளுங்க. இந்த கைக்கிட்டெல்லாம் பார்த்துக்கோங்க, புல்லாங்குழல் வைக்கிற இடத்துல எப்படி இருக்கோ அப்படியே தான் அனுப்புவேன். நல்லா அழகாக காலை மடக்கி வச்சு ஒரு பக்கம், பின்னாடி சக்கரம் வரா மாதிரி தலைக்கிட்ட நல்லாயிருக்கு. இது முன்னே கூட ஒரு 2 வீடியோவில் போட்டிருக்கேன், அது சரியாக பார்க்கல, பாருங்கள், அதனால் போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது முத்து தட்டுங்க. முத்து தட்டு அப்படின்னா இந்த வாய்ப்பகுதி ஃபுல்லாக முத்து போலவே, இந்த வெண்டைக்காய் முத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, மிளகுன்னுவாங்க, வெண்டைக்காய் முத்துன்னுவாங்க, அதே மாதிரி அமைப்பு. இது பார்க்குறதுக்கு பாத்திரங்கள் எப்படி இருக்கும் கெட்டி, அந்த மாதிரி இருக்குது இந்த தட்டு. இது ஒரு 3 தட்டு இருக்குங்க. தனியாக வேணுனாலும் வாங்கிக்கோங்க, இல்லை 3 சேர்த்து வேணுனாலும் வாங்கிக்கோங்க. இதோட ரேட் 950ங்க. நல்லா கனமாக இருக்குது. இது வெள்ளை பித்தளையா இல்லை பித்தளையா வெங்கலமான்றது எனக்கு தெரியாது. ரொம்ப அருமையாக இருக்குது. பித்தளை கிடையாது, ஆனால் ஒன்று வெங்கலம் இல்லை வெள்ளை பித்தளை. பித்தளை கிடையாதுன்றது நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மனைங்க. டீக்வுட் அண்டு ரோஸ்வுட். ரோஸ்வுட்லேயும் ஒரு மனை இருக்குது, டீக்வுட்லேயும் ஒன்று இருக்குது. இது ரோஸ்வுட்டுங்க. ரோஸ்வுட் வந்துட்டு 700. மனையோட அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த பழைய மனைகள் செய்வோம்ல, அதே மாதிரி டிசைனில் பண்ணியிருக்கோம். 6க்கு 4ங்க. ஒரு சில சமயம் 5.5 கூட இருக்கலாம், பார்த்துக்கோங்க. இது தேக்கு. தேக்கு நல்லா பெருசாக 6க்கு 4 கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது 600, அது 700ங்க. தேக்கு மரம் வந்துட்டு 600, ரோஸ்வுட் வந்துட்டு 700. 2 3 இது மாதிரி எதனா எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் கேளுங்க, இருக்குது. மனை என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது, வேணுன்றவங்க கேளுங்க, தரேன். அடுத்ததாக நம்ம பார்க்குறது ரயில் கூஜா. எப்போவும் எனக்கு ரயில் கூஜா போட்டேன்னா உடனே கேட்பாங்க, வாங்கிடுவாங்க. இது கொஞ்சம் பெருசுங்க, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது, கனமாகவும் இருக்குது, பிடியும் வித்தியாசமாக இருக்குது. இருங்க நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்லா ஒரு 1.25 லிட்டர் தண்ணி பிடிக்குங்க. இந்த மேலே பிடிக்குமே கண்டி குறையாது. 1 லிட்டர் கீழெல்லாம் இருக்கவே இருக்காது. உள்ளே ஒரு டம்ளர் இருக்குது சின்னதாக. இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த டபரா டைப்பில் பெருசாக இருக்குது, நல்லா காஃபி ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 2950. நல்லா பெருசுங்க இது. இதனோட மூடி பிடியை பார்த்திங்கனாலே பார்க்கலாம் நீங்கள், நல்லா தெளிவாக இருக்குது. வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அனுப்பும்போது இன்னொரு தடவை வாஷ் பண்ணி அனுப்புகிறோம். 2950, 2950 ரூபா. இது நிற்குமான்றதே தெரியல, வீடியோ போட்டதுமே கேட்பாங்க, ஏன்னா ரயில் கூஜா என்கிட்ட நிறைய போயிடுது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா பாத சொம்பு இல்லை மாதுளை சொம்புன்னு சொல்லுவாங்க. எப்படி மாதுளம்பழம் இருக்கோ அதே மாதிரி வெங்கலங்க, இது பியோர் பிரான்ஸு, அதே மாதிரி இருக்குது. நல்லா கையை பிடிச்சி தண்ணி குடிக்கலாம், இல்லை ஏதாவது ஊற்றி வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். மோர் மாதிரி அது மாதிரிலாம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நல்லா இருக்குது, ரொம்ப பழசு, கனமாகவும் கூட இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. மாதுளை சொம்பு கிட்ட காட்டுறேன் பாருங்கள். டிசைன் எதுவும் இல்லைங்க, ஏன்னா பெரும்பாலும் வெங்கலத்துலலாம் அவ்வளோ டிசைன் வருமா அப்படின்னா இல்லைங்க. இந்த கழுத்துக்கிட்ட மட்டும் ஒரு 3 கோடு இருக்குது, அவ்வளோதான். பல்லாங்குழிங்க,
நிறைய பேர் இப்போ லீவ் இல்லையா, பல்லாங்குழி சொல்லுங்கள், அப்புறம் கொலுவுலேயும் ஒன்று வைக்கணும்னு போன தரம் போட்டப்போ கேட்டாங்க. இந்த தரமும் ஒன்று கிடச்சிருக்கு, போட்டிருக்கேன் நான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு இருக்குங்க. இது நல்ல நீளமாக இருக்குது. ரோஸ்வுட்டு 3500. போன வாட்டி ஒன்று போட்டேன், கொஞ்சம் அதில் டேமேஜ் இருந்தது, அதனால் 3100 போட்டேன். இது நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது. வேணுன்றவங்க கேளுங்க. நல்லா அப்படியே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ கொலுவில் வைக்கிறதுக்கு கேட்டாங்க ஒருத்தவங்க, அவங்க பார்த்தாங்கன்னா கேளுங்க மேடம், என்கிட்ட நம்பர் இல்லை. இது வந்து சாவி ஹேங்கருங்க. இது சாவி ஹேங்கரு. 2 பைக் சாவியோ கார் சாவியோ மாட்டலாம். இதில் ஆணி அடித்து மாட்டுற மாதிரி ஹோல்ஸும் இருக்குது. டிசைன் உள்ளவும் கொஞ்சம் சின்னதாக ஒரு டிசைன் இருக்குது. அது மாட்டுற இடமும் நல்ல டிசைனாக இருக்குது. ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. நல்லா இருக்குது. வைக்கிறேன் பாருங்களேன். அப்படியே செவத்தில் அப்படியே மாட்டிட்டு ஆணியோ இல்லை ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களோ தெரியல, மாட்டிட்டு நம்ம கார் சாவியோ பைக் சாவியோ மாற்றலாம். இது காய் சீவலுங்க. இப்போது இது கிடையாது, இது ரொம்ப வருஷத்துக்கு முந்தி உடையது. எப்படி 80 வருஷம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். 80-90 வருஷம் கூட இருக்கும். 10 இன்ச்சு உயரம் இருக்குது. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சு, 6 to 7 இன்ச்சு இருக்கும். காப்பர். எப்படி சொல்கிறேன்னா, பின்னாடி நம்ம மக்கள் தெளிவாக பார்த்துட்டு தான் வாங்குவாங்க, அப்படியே வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு கடைக்காரங்களே நம்ம கீறக்கூடாது, நம்ம கீறினா நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க, அவங்களே கீறி அதை காட்டியிருக்காங்க காப்பரா அப்படின்னு. இல்லை வாங்கிட்டு நம்ம பார்க்கலாம், அவங்க கடையில் இருக்கும்போது நம்ம கீறி பார்க்கக்கூடாது. அவங்க கீறி காட்டியிருக்காங்க. அது காப்பர், நல்லா கெட்டியமாக இருக்குது. மேலே உள்ள கம்பி பார்த்திங்கன்னா கீழே ஸ்டாண்டு மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, கிளாம்பு போட்டுட்டு. இது வந்து வார்படம் அயன் சொல்கிறாங்க, இரும்பு. அந்த மேலே உள்ள தகடு மட்டும்தான் காப்பர், அந்த கீழே உள்ள பாதம் அயன், இரும்புன்னு சொல்கிறாங்க, அயன். நல்லா 10க்கு 7 to 6 இன்ச்சு இருக்குங்க. டிஃபன் கேரியருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குறது 3 அடுக்கு உள்ள ஒரு டிஃபன் கேரியர். நல்ல குட் கண்டிஷனில் இருக்குங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 3600. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 3600, 3600 ரூபா. நல்ல கண்டிஷனில் இருக்குது. மேலே கம்பி கூட நல்லா நீட்டாக இருக்குது. வேணுன்றவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ அனுப்புகிறேன். இது ஒரு டம்ளருங்க, வைரப்பட்ட டம்ளர். நம்ம முந்தி பெருசு போட்டிருந்தோம் இல்லையா, இது கை அளவு தான். நான் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது அளவே. நல்லா பட்டையாக நல்லா நீட்டாக இருக்குது. உடனே பயன்படுத்துகிற மாதிரி நல்ல பாலிஷோடு இருக்குது. பேக் சைடு எதுக்கு காட்டுறேன்னா, பழசுன்றதுக்காக. 1200 ரூபா, 1200. இன்னொரு டம்ளரும் இருக்குது, காட்டுறேன். இது பீடம் டம்ளர் அப்படின்வாங்க. கீழ்ப்பகுதியில் பீடம் வச்சா மாதிரி இருக்குது. மேலே பழைய எழுத்து இருக்குது அதில், இந்த வாய்ப்பகுதியில் இருக்குது. கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இதோட ரேட்டு 1600ங்க. வெண்கலம், ரெண்டுமே வெண்கலம் தான், பிரான்ஸு. நல்லா நீட்டாக தெளிவாக இருக்குது. அளவு பாருங்கள், எப்படியும் ஒரு 4 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஜூம் பண்ணி பாருங்கள். இது ஒரு 3.5 இன்ச்சு, அது ஒரு 4 இன்ச்சு உயரம். இல்லை உட்கார்ற இடம் நல்லா தெளிவாக இருக்குது அந்த டம்ளரில். கீழே சிந்தாமல் கரெக்டாக நிற்கும். ஒரு 2 புவா கும்பா இருக்குங்க. வெண்கலம் தான் ரெண்டுமே. இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அது கொஞ்சம் அதை விட லேசாக இருக்குது. ஒரு 3 இன்ச்சு உயரம். குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டலாம். வேறு என்ன பயன்பாடு, சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ பயன்படுத்திக்கலாம் நீங்கள். 4 இன்ச்சு அகலம் இருக்குது. 4 இன்ச்சோட கொஞ்சம் கூட தான் இருக்கும். இந்த கனமாக உள்ளது பார்த்திங்கன்னா 2200. இது காட்டுறேன் பாருங்கள். இது 2200, 2200 ரூபா. நல்லா கெட்டியமாக இருக்குங்க. இது 1900 ரூபா, 1900. இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கேன், கேளுங்க. நன்றிங்க. தேங்க்யூ.